குடித்தலைமையில் இருந்து பேரரசு வரை. இந்த பாடத்துக்கான 20 டெஸ்ட் கொஷின்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த பாடம் 6th செகண்ட் டேர்ம் ஹிஸ்ட்ரியில் 3rd லெசனாக இருக்குது. அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறிய வரலாற்று அறிஞர் யார்? அசோகர் ஒரு பிரகாசமான நட்சத்திரம் போல இன்று வரை ஒளிர்கிறார் என்று கூறிய வரலாற்று அறிஞர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, H.G. வெல்ஸ். கலிங்கப் போரின் பயங்கரத்தை அசோகர் எத்தனையாவது பாறை கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார்? கலிங்கப் போரின் பயங்கரத்தை அசோகர் எத்தனையாவது பாறை கல்வெட்டில் குறிப்பிட்டுள்ளார்? ஆன்சர் ஆப்ஷன் டி, 13வது பாறை கல்வெட்டு. கலிங்கப் போர் நடைபெற்ற ஆண்டு கிமு 261. கலிங்கப் போருக்கு பின் அசோகர் ஒரு பௌத்தரா மாறிட்டாங்க. மாசாகஸ் என்பது டேஸ் நாணயம். மாசாகஸ் என்பது டேஸ் நாணயம். ஆன்சர் ஆப்ஷன் சி, செப்பு நாணயம். முதல் பௌத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் அதை கூட்டியவர் யார்? முதல் பௌத்த சமய மாநாடு நடைபெற்ற இடம் மற்றும் அதை கூட்டியவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, ராஜகிரகத்தில் நடைபெற்றது. முதலாவது பௌத்த சமய மாநாட்டை கூட்டியவர் அஜாத சத்ரு. மொத்தமாக 4 பௌத்த சமய மாநாடுகள் நடந்திருக்கும். ஃபர்ஸ்ட் பௌத்த சமய மாநாடு ராஜகிரகத்தில் நடைபெற்றது, அதை கூட்டியவர் அஜாத சத்ரு. 2வது பௌத்த சமய மாநாடு வைஷாலியில் நடைபெற்றது, அதை கூட்டியவர் காலசோகர். 3வது பௌத்த சமய மாநாடு அசோகரால் பாடாலிபுத்திரத்தில் நடத்தப்பட்டது. 4வது பௌத்த சமய மாநாடு காஷ்மீரில் கனிஷ்கரால் நடத்தப்பட்டது. பாடாலிபுத்திரத்தில் புதிய தலைநகருக்கான அடித்தளமிட்டவர் யார்? பாடலிபுத்திரத்தில் புதிய தலைநகருக்கான அடித்தளமிட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, உதயன். உதயன் பார்த்தீங்கன்னா அஜாத சத்ருவின் மகன். இந்தியாவில் முதலில் பேரரசை உருவாக்கிய அரச வம்சம் எது? இந்தியாவில் முதலில் பேரரசை உருவாக்கிய அரச வம்சம் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி, நந்த வம்சம். நந்த வம்சத்தின் முதல் அரசர் மகாபத்ம நந்தர், கடைசி அரசர் தனநந்தர். நந்த வம்சத்தின் கடைசி அரசரான தனநந்தர் சந்திரகுப்த மௌரியரால் தோற்கடிக்கப்பட்டார். தேவனாம்பிரியர் என அழைக்கப்பட்டவர் யார்? தேவனாம்பிரியர் என அழைக்கப்பட்டவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி, அசோகர். தேவனாம்பிரியர் என்பதன் பொருள் கடவுளுக்கு பிரியமானவன். பாடலிபுத்திரத்தில் டேஸ் நுழைவு வாயில்களும் டேஸ் கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன. பாடலிபுத்திரத்தில் டேஸ் நுழைவு வாயில்களும் டேஸ் கண்காணிப்பு கோபுரங்களும் இருந்தன. ஆன்சர் ஆப்ஷன் பி, 64 நுழைவு வாயில்கள், 570 கண்காணிப்பு கோபுரங்கள் இருந்தன. நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல் டேஸ் என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது. நாலந்தா என்னும் சமஸ்கிருத சொல் டேஸ் என்ற 3 சமஸ்கிருத சொற்களின் இணைப்பில் உருவானது. ஆன்சர் ஆப்ஷன் ஏ, நா குட்டல் அலம் குட்டல் தா. நாலந்தா என்பதன் பொருள் பற்றாத அறிவை அளிப்பவர். நாலந்தா இது பார்த்தீங்கன்னா ஒரு பௌத்த மடாலயம். குப்தர்களினுடைய ஆட்சி காலத்தில் சிறப்பான கல்வி மையமாக திகழ்ந்தது. அசோகரின் ஆணைகள் மொத்தம் எத்தனை? அசோகரின் ஆணைகள் மொத்தம் எத்தனை? ஆன்சர் ஆப்ஷன் பி, 33. கிரேக்கர்கள் பிந்துசாரரை எவ்வாறு அழைத்தனர்? கிரேக்கர்கள் பிந்துசாரரை எவ்வாறு அழைத்தனர்? ஆன்சர் ஆப்ஷன் ஏ, அமிர்தகதா. அமிர்தகதா என்பதன் பொருள் எதிரிகளை அழிப்பவன். பிந்துசாரரின் இயற்பெயர் சிம்ஹசேனா. கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் எத்தனை மகாஜன பதங்கள் இருந்தன? கிமு 6ஆம் நூற்றாண்டில் சிந்து கங்கை சமவெளியில் எத்தனை மகாஜன பதங்கள் இருந்தன? ஆன்சர் ஆப்ஷன் சி, 16 மகாஜன பதங்கள் இருந்தன. அவை குரு, பாஞ்சாலம், அங்கம், மகதம், வஜ்ஜி, காசி, மல்லம், கோசலம், அவந்தி, சேதி, வத்சம், மத்சயம், சூரசேனம், அஷ்மகம், காந்தாரம், காம்போஜம். கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிக்கேட்டரின் தூதுவர் யார்?
கிரேக்க ஆட்சியாளர் செலுக்கஸ் நிகேட்டரின் தூதுவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி மெகஸ்தனிஸ். மெகஸ்தனிஸ் அவங்க எழுதிய நூல் பார்த்தீங்கன்னா இண்டிகா. மெகஸ்தனிஸ் என்பவர் சந்திரகுப்த மௌரியரின் அரசவையில் இருந்தவர். மெகஸ்தனிஸ் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 14 ஆண்டுகள் தங்கி இருந்திருக்காங்க. இந்த மெகஸ்தனிஸ் எழுதிய இண்டிகா நூல் மௌரிய வம்சத்தை பற்றிய தகவல்களை அறியக்கூடிய விதமாக இருக்கு. சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் சொல் எது? சரிசமமான சமூக அந்தஸ்தை கொண்ட மக்களை குறிக்கும் சொல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி கணா. சங்கா என்பதன் பொருள் மன்றம். மூவேந்தர்களையும் சத்தியபுத்திரர்களையும் பற்றி குறிப்பிடும் அசோகரின் பாறை கல்வெட்டுகள் எவை? மூவேந்தர்களையும் சத்தியபுத்திரர்களையும் பற்றி குறிப்பிடும் அசோகரின் பாறை கல்வெட்டுகள் எவை? ஆன்சர் ஆப்ஷன் பி 2 மற்றும் 13 பாறை கல்வெட்டு. இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு எது? இந்தியாவின் முதல் பெரிய பேரரசு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மௌரிய பேரரசு. மௌரிய பேரரசை நிறுவியவர் சந்திரகுப்த மௌரியர். மௌரிய பேரரசின் தலைநகரம் பாடலிபுத்திரம். சுதர்சனா ஏரி உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ள கல்வெட்டு எது? சுதர்சனா ஏரி உருவாக்கப்பட்டதை பதிவு செய்துள்ள கல்வெட்டு எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஜூனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு. இந்த ஜூனாகத் அல்லது கிர்னார் கல்வெட்டு ருத்ரதாமன் காலத்தைச் சேர்ந்தது. நீர், வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் யார்? நீர், வளம், மரங்கள், காடுகள், காட்டுச்சூழல் ஆகியவற்றோடு தொடர்புடைய கடவுள் யார்? ஆன்சர் ஆப்ஷன் சி யக்ஷன். யக்ஷாவின் பெண் வடிவம் யக்ஷி. கலிங்கத்தின் தற்போதைய பெயர் எது? கலிங்கத்தின் தற்போதைய பெயர் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி ஒடிஷா. ராஜகிரகத்தின் தற்போதைய பெயர் ராஜ்கிர். பாடலிபுத்திரத்தின் தற்போதைய பெயர் பாட்னா. பீகார் மாநிலத்தினுடைய தலைநகரம் பாட்னா. காசி, வங்காளம், காமரூபம் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் சிறப்புமிக்க துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்று கூறும் நூல் எது? காசி, வங்காளம், காமரூபம் மற்றும் மதுரை ஆகிய இடங்களில் சிறப்புமிக்க துணிகள் உற்பத்தி செய்யப்பட்டன என்று கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி அர்த்தசாஸ்திரம். அர்த்தசாஸ்திரம் என்ற நூலை எழுதியவர் கௌடில்யர் அல்லது சாணக்கியர்.